ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி எனக்கு 2 ஒன்று தெரிஞ்சே ஆகணும். என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன். இவன் எனக்கு என்ன பண்ண போகிறேன்? நீ ஏதாவது லூஸ்தனமாக பண்ணிடாத சார், ரொம்ப கோவப்படுவார் தெரியும்ல. அவர் கோவப்படுவான்னு பார்த்துட்டே இருந்தால் நான் என்னைக்கிட்டே என் லவ்வை சொல்கிறது. நான் எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். அவர் கொஞ்சம் கூட என்ன ஒரு ஆளாகவே நினைக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே இது என்னோட லவ். இதுக்காக நான் தானே ஸ்டெப் எடுக்கணும். அவர் எத்தனை நோ சொன்னாலும் பரவாயில்ல, அவர் எது சொல்கிற வரைக்கும் அவரை டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நீ டார்ச்சர் தாண்டி பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். இனிமேல் என் ஆக்ஷன்லாம் அது ரெடியாக இருக்க போகுது. பார்க்க தானே போகிறேன். சரி, ஓகே, நான் போகிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டல, அங்கே ஜிமன் சார் மட்டும்தானே இருக்காங்க? ஆமாம், ஜிமன் சார் மட்டும்தான் இருக்காங்க. ஆனாலாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். போய் அங்கேருந்து நடந்து வேகமாக ஸ்டாஃப் ரூம் போனோம். ஸ்டாஃப் ரூம் டோரை நாக் பண்ணிட்டு இருந்தோம். எஸ், கம் இன். ஹாய் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்கே உனக்கு என்ன வேலை? அதுவா சார், ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்து அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே உள்ளே வந்து டோரை லாக் பண்ணோம். என்ன பண்ணுற? எதுக்கு டோரை லாக் பண்ணுற? அதுவா சார், ஒயின் ஜிமின் கிட்டே நடந்து வந்து ஜிமின் உட்காந்துருக்க சேருக்கு முன்னால் இருக்க டேபிள் மேலே ஏறி உட்காந்தா. ஒயின், உனக்கு அறிவில்லையா? இப்படி வந்து டேபிள் மேலே ஏறி உட்காடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு டோர் லாக் பண்ணும். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அதுக்கான சின்ன ஸ்பேஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் எல்லா ஸ்டாஃப்ஸையும் வெளியே போக வச்சுட்டு உங்களுக்கு பர்சனலாக மீட் பண்ணலான்னு வந்தேன். வேலை தானே இது? ஒயின், உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், எனக்கும் உனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஏஜ் என்னன்னு தெரியும்ல. உனக்கு ஒரு 20 இருக்குமா? அது கூட இருக்காதுல்ல. எனக்கு 31. என்னால் இவ்வளோ சின்ன பிள்ளையெல்லாம் லவ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சரே ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுறாங்கன்ற பேர் எனக்கு வேணாம். புரிஞ்சுக்கோவேன், என்னாலாம் ஒன்றும் லவ் பண்ண முடியாது. அப்படியே உனக்கு ஒரு சார் தான் லவ் பண்ணணுன்னா நம்ம காலேஜில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. சார், சார் இப்படியே பேசுகிறீங்க? ஏஜெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். அதுவும் இல்லாமல் ஒரு டீச்சரை ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறதுல என்ன சார் தப்பு இருக்குது? கொஞ்ச நேரம் டீச்சர் கூட இருந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க. லைஃப் ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருந்தால் நான் எவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன். அதை ஏன் சார் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க? லூசா நீ? எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாதா? அதானே என்ன சொல்லணும். கொஞ்சம் கூட அறிவில்லாத உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன்ல. வெளியே போ, ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொன்னேன். ஒயின் குனிஞ்சு ஜிமினோட காலர் பிடிச்சிட்டு ஜிமின் கிட்டே வந்துட்டு, சார் இதுக்கு எவ்வளோ கோவப்படுறீங்க? நான் வேணா உங்களை காம வச்சுக்கவா? ஒயின் அந்த டேபிள்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி ஜிமினோட ரொம்ப க்ளோஸாக போய் உட்காந்துட்டு ஜிமின் ஃபேஸை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணி அவள் செஸ் கிட்ட வச்சு சாஃப்டாக ஹக் பண்ணான். டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்கள் டென்ஷனுக்கு தேவையான எல்லா மெடிசனும் என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. நான் உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பேன். சின்ன பொண்ணு தானே, நமக்கு ஈக்குவலாக இருப்பானான்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே என்னால் தர முடியும் அப்படின்னு பேசிட்டு ஜிமினை ஒயின் டைட்டாக ஹக் பண்ணோம். என்ன பண்ணுறேண்ணா விட்டுண்ணா. சார், கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? விட்டு ஒயின் என்ன பண்ணுற விட்டு என்ன? சார், வழக்கமாக பசங்கள்கிட்ட தான் பொண்ணுங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், என்கிட்ட நீங்கள் விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால தான் சார் எனக்கு உங்களை விட்டு போக மனசே வரமாட்டேங்குது. அறிவு இருக்கா உனக்கு? விட்டு என்ன? ஒயின், நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னு பார்த்துட்ருக்கேன். உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்த எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. விட்டு என்ன? சார், எனக்குள்ளே உங்களை இவ்வளோ டைட்டாக வச்சுருக்கேன், இருந்தால் உங்கள் கோவம் போவே இல்லையா என்ன? ஃபர்ஸ்ட் இப்படி பேசுகிறேன் நிறுத்து. விட்டு என்ன? ஒயின் சாஃப்டாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஜிம்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்னை பார்த்து சொல்லுங்கள், என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையா என்ன? எனக்கு ஒன்று பிடிக்கும் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த கையெடு. என்னை டச் பண்ணி பேசாத, இரிட்டேட்டிங்காக இருக்குது. விட்டு என்ன? என்ன சார், இவ்வளோ க்யூட்டாக இருந்துட்டு இவ்வளோ க்யூட் லிப்ஸ் வச்சுட்டு இவ்வளோ கோவமாக பேசலாமா அப்படின்னு பேசிகிட்டே ஒயின் ஜிமினோட லிப்பில் அவள் லிப் வச்சு ஜிமினை சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சார், என்ன சார், அப்போ என்ன பண்ணால் தான் நீங்கள் இறங்கி வருவீங்க? என்னால் கெஞ்ச முடியல சார், எனக்கு நீங்கள் வேணும். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் உனக்கு புரியுதா? எனக்கு நீ வேணாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியே போ. ஸோ ப்ளீஸ் வெளியே போவேன். நான் உன்னை மரியாதை நடத்தணும்னு நினைக்கிறேன். என்னை உன்னை அசிங்கப்படுத்த வைக்காத. எஞ்சி வெளியே போ. வெளியே போன்னு சொன்னேன். ஜிமின் ரொம்ப கோவமாக பேசினதும் ஒயின் பயந்துட்டு டேபிள்லேருந்து இறங்கி ஓரமாக நின்றுட்டு இருந்தா. சார், நீங்கள் கோவமாக பேசுகிறனால நான் பயந்துட்டேன்லாம் நினைக்காதீங்க. அகெயின் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன்.
நீங்கள் எனக்கு கிடைக்கிற வரை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் புரிஞ்சுக்கோங்க, எப்போனாலும் நீங்கள் எனக்கு தான். ம் நீயும் புரிஞ்சுக்கோ, என்றைக்குமே நான் உனக்கு கிடையாது. வெளியே போன்னு சொன்னேன் வாயின். சரி, ஆனால் அகெயின் வருவேன் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உங்களை விட்டு நான் போயிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ரூம்லேருந்து வெளியே போறியா? ஒயின் ரொம்ப சோகமாக ஃபேஸை வச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வந்தா. என்னடி ஆச்சு? எல்லாமே சொதப்பல். அதான் எனக்கு தெரியுமே, ஏதோ பெருசாக சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரா? நானே டென்ஷனாக இருக்கேன், நீங்கள் வேறு ஏண்டி போங்க. ஒயின் நான் சொல்கிறத கேளு. உங்கள் காலேஜில் இருக்க அழகான பசங்க யாரையாவது கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. 2 நாளில் முடிஞ்சிடும். நீ எதுக்கு கொஞ்சம் கூட இறங்கி வராத அவரை போய் ட்ரை பண்ணிட்டுருக்க? விஜய் எனக்கு அவர் மேலே தான் வந்திருக்கு. எனக்கு அவர் தான் வேணும். உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ இப்படி பேசிகிட்டே இரு, அவர் கிடைச்ச மாதிரி தான். சரி வா, அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு, அங்கே போகலாம். அந்த ஃப்ளோர்க்கா? அங்கே ஃபுல் பசங்களாக இருப்பாங்களே. ஆமாம், ஹீரா தான் கூப்பிட்டா. அவள் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பெரிய பிளான் வச்சுருக்காளாம். பிளானா? என்ன பிளான் அடி? தெரியல, வா போவோம். என்னடி இவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்களை நான் எப்போ வர சொன்னேன்? நாங்கள் அப்போயே கிளம்பிட்டோம்டி. இந்த ஒயின் தான் ஜிமன் சாரை கரெக்ட் பண்ண போகிறேன், ஜிமன் சார் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்ட்டு போயிட்டா. இப்போ தான் வந்தா. என்னடி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? எப்பயும் போல ஃபெயிலியர் தான். எதுக்குடி நீ ட்ரை பண்ணுற? போதும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். சரி, உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய பிளான் வச்சுருக்கேன் மேடம். என்ன பண்ண போகிறேன்? அதுவா, எங்கே பார், இந்த கூல்ட்ரிங்க் தான் அந்த பிளான். கூல்ட்ரிங்க் பிளானா? ஏண்டி உள்ளறா? இந்த கூல்ட்ரிங்கில் ஒரு டேப்லெட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவனை வர சொல்லியிருக்கேன். இந்த கூல்ட்ரிங்க் அவனை குடிக்க வச்சுட்டு நினச்சிக்கோ. அவ்வளோதான், காலியாக போயிடும். இதெல்லாம் ஒரு பிளானா? லூஸு, இதில் ஒரு டேப்லெட் கலந்துருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமாம், அந்த டேப்லெட் தாண்டி மேட்ரு. அது அவன் ஹார்மோன்ஸ்குள்ளே வேலை செய்யும். அவனை கொஞ்சம் கூட நிதானமாக இருக்க விடாது. அவனுக்கு அவ்வளோ நீடியாக ஃபீல் ஆகும். அந்த ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படியே ஈஸியாக நான் அவனோட தான் இருவேன். எப்படி என் பிளான்? என்னடி இப்பெல்லாம் பண்ணுவியா என்ன? பின்ன எத்தனை நாள் தான் சும்மா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டாலும் அவன் அர்த்தமும் பண்ண மாட்டான். அதுக்காக நானும் இப்படி இருக்க முடியாதுல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா அடுத்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். என்னால் ஒன்று மாதிரி ஒன் சைட் லவ் பண்ணிவிட்டு சும்மா சின்ன ஹக் போதும் சின்ன கிஸ் போதும்லாம் இருக்க முடியாதுடி. ஆனாலும் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயந்தான், என்ன பண்ணுறது? நான் எவ்வளவோ பேசிட்டேன் அவன்கிட்ட. அவன் வலிக்க வரமாட்டான். அதான் சரி, அவன் எங்கே வான்னு சொன்னேன், இரு வரேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணோம், அதான் தேடிட்டுருக்கேன். ஜிமன் சார்டி. ஜிமன் சாரா எங்கே? இந்த பிளாக்ல உங்களுக்கு என்ன வேலை? சார், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு வாயின் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தா. ஜிமின் வாயினை பார்க்காம வேற ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ராக்டிஸ்னு சொன்னீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வாயின், சார் ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்தோம், இப்போ தான் வந்தோமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எவ்வளோ ஸ்டெப்ஸ் தெரியுமா சார், ஏறி வரவே முடியல, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ ஜிமின் வாயினை பார்க்காம அங்கேருந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட, சரி ஓகே இங்கே நிற்க வேணாம், கிளம்புங்க. உங்களுக்கு எந்த ரூமில் ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார் அப்படின்னு அங்கேருந்து கேர்ள்ஸ்லாம் அங்கேருந்து மூவ் ஆனாங்க. சார் பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்காருன்னு? இவருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாண்டி. நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, என்னாலாம் அவ்வளோலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஜூஸுங்கடி, ஜூஸ் உங்ககிட்ட தான் நினச்சி. என்கிட்ட இல்லை, நீ தானே வச்சுருந்த. ஷிட், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் போல. ஒயின் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜூஸ் எடுக்கலான்னு ஓடி வந்தாங்க. அப்போ ஜிமின் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருந்தான். சுச்சு, என்னடி ஜிமின் சார் குடிச்சிட்ருக்காங்க. ஜிமின் சார் கிட்டே இருந்து அந்த ஜூஸை பிடுங்க, போங்க பிடுங்க, நம்ம மாட்டிப்போம். ஆல்ரெடி பாதி ஜூஸ் குடிச்சிட்டாங்க. என்னடி லூஸ் அடி, நீ ஜூஸில் மிக்ஸ் பண்ணால் அங்கேயே வச்சுட்டு வருவாங்க. இப்போ பாரு ஜிமின் சார் குடிச்சிட்டாரு. அந்த ஜூஸில் நம்ம டேப்லெட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம எதுவும் காட்டிக்க வேணாம், அப்படியே கிளம்பிடுவோம். வாங்க. பாவண்டி, பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருந்தா இனிமேல் அந்த காலேஜ் பக்கமே வர முடியாது. வா போகலாம். பாவண்டி ஜிமன் சார்டி, பாவன் போகலாம். ஜிமன் சார்டி, ஜிமன் சார் தான், வா போகலாம். ஒயினா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஹீரா, அந்த டேப்லெட்னால வேறு எதாவது சைடு எஃபெக்ட்ஸும் வராதில்ல? உன் வருங்காலத்தை நினச்சி பயப்படுறியா? ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, நீ பயப்படாம வா. அந்த டேப்லெட் ஒரு 1 hour தான் வேலை செய்யும். ஹீரா, சருக்கு பெயினாக இருக்குமா? ஆமாடி, கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப பெயினாக தான் இருக்கும். டேப்லெட்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணாருன்னா ஃப்ரீ ஆகிடுவார். கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப பெயினாக தான் இருக்கும். லூஸு, சிரிச்சிட்டே சொல்கிற பெயினாக இருக்கும்னு.
ஏய் நீ எதுக்கடி ஓவர் ரியாக்ட் பண்ணுற? பெயினாக தான் இருக்கும், என்ன செய்ய முடியும்? ஹீரா தப்பு உன்னோடது. ஜூஸை நீ எதுக்கு அங்கேயே வச்சுட்டு வந்த? சரி நீ வேணா போய் அதில் ஒரு டேப்லெட் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு சார், அது நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறியா? நானா? சும்மாவே நானா அதுக்கு பிடிக்காதுடி. தெரியுதுல்ல, வா போகலாம். ஏய் ஆனால் சார் ரொம்ப பாவண்டி, வலிக்குமா? ஜிம்மன் ரொம்ப பாவண்டி, ரொம்ப வலிக்குமா? ஒயின் பசங்களுக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும், நீ ரொம்ப யோசிக்காத, வா போகலாம். நீங்கள் போங்க, நான் வரேன். ஏய் எங்கே போகிற? நான் கிளாஸ் ரூம் போகிறேன். ஏய் வாடி. இல்லை எனக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி, நான் வரல, நீங்கள் போங்க, நான் கிளாஸ் ரூம் போகிறேன். ஏய் என்ன ஒயின், ஆல்ரெடி என் பிளான் சுற்றி போயிடுச்சுன்னு நானே டென்ஷனாக இருக்கேன். வா கொஞ்ச நேரம் எங்கேயாவது ரெண்டு போவோம். நான் கிளாஸ் ரூம் போகிறேன். ஒயின் அங்கேருந்து வேகமாக ஜிம்னை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். ஜிம்மின் ரொம்ப கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தான். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஜிம்மினுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிது. ஜிம்மின் உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு எனக்கு? ஜிம்மின் என்னடா என்னது? ஜிம்மின் அவன் கண்ட்ரோலே இல்லைன்றதை ஃபீல் பண்ணான். என்ன இது, இப்போ என்ன பண்ணுறது? ஒயின் ஜிம்மினோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஜிம்மினை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தான். ஜிம்மின் வேகமாக போய் அங்கேருந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணான். என்னடா ஜிம்மின் ஆச்சு உனக்கு? எனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது. ஓ எனக்கு இவ்வளோ ஐடியா இருந்ததே இல்லையே, என்ன பண்ணுறது? ஜிம்மின் அங்கேருந்து ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு அவன் காலெல்லாம் க்ராஸாக வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தான். அவனோட ஷர்ட் பட்டனை அவனாவே ஒன்று ஒன்றா கலட்ட ஆரம்பித்தான். என்ன பண்ணுறது இப்போ? அப்போ ஒயின் அந்த கிளாஸ் ரூம் டோரை வந்து நாக் பண்ணான். சார் சார் ஜிம்மின் சார். இப்போ யார் சார்? ஜிம்மின் சார் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. நான் இங்கே இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? யாரோ இது, என் நிலமை புரியாமல் கடவுளே. ஜிம்மின் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. ஜிம்மினும் மெதுவாக வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணான். ஒயின் உள்ளே வந்து உடனே டோரை க்ளோஸ் பண்ணான். ஏய் நீங்கள் என்ன பண்ணுற ஒயின்? சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஓகே தான் சார். சார் போய் சொல்கிறீங்களா? ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ செட் ஆகுது? வேறு எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமா? ஏய் ஃபர்ஸ்ட் நீ வெளியே போறியா? இப்போ என் ப்ராப்ளமே நீ தான். நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கலான்னு வந்தேன், நீ எதுக்கு இங்கே வந்த? போ வெளியே. சார் சார் ப்ளீஸ் சார், நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார், அதான் வந்தேன். ஓ வாட்? நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன்? உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் உளராமல் இங்கே இருந்து போறியா? சார் சார் ஷர்ட் பட்டன்லாம் ஏன் கலண்டிருக்கு? ஜிம்மின் நிற்க முடியாமல் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருந்தான். ஸோ என்ன சார் ஆச்சு? ஐயோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இருந்து வெளியே போறியா? நான் இருக்க நிலைமை தெரியாமல் நீ வேறு ஏண்டி, வெளியே போ. சார் அது என்னென்னா எனக்கு உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும், அது தெரிஞ்சு தான் நான் வந்தேன். ஏய் என்ன உளற, வெளியே போ. சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஏய் போயிட்டு மணி வெளியே போ. சார் எனக்கு தெரியும் சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏய் உளறிட்டு இருக்காத, எனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், வெளியே போ. நல்லாவே தெரியும் சார், உங்கள் பாடிக்கு இப்போ இன்னொரு பாடி தேவையில்ல, நீங்கள் ரொம்ப நீடியாக இருக்கீங்கள்ல சார். ஐ நோ, நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஏய் உனக்கு எப்படி? அது தெரியும் சார், உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஜிம்மின் வாயினை இழுத்து அங்கேருந்து ஒரு வாலில் பின் பண்ணி அவன் பாடியோடு வச்சு ரப் பண்ணான். சார் சார் ஏய் எனக்கு நீடியாக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சார் எனக்கு தெரியும் சார். ஜிம்மின் வாயினோட நெக்கில் ஹார்ஸாக கிஸ் பண்ணி பைட் பண்ண ஆரம்பித்தான். சார் வலிக்குதா சார்? சார் சார் ரொம்ப வலிக்குதா? ஏய் ஐம் சாரி பட் யூ கான்ட் கண்ட்ரோல். ஏய் ஐம் சாரி, ஆனால் என்னால் எதையுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியல, புரியுதில்ல? ஜிம்மின் அவன் ஃபுல் ஷர்ட்டே ரிமூவ் பண்ணிட்டு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான். ஒயினுக்கு அந்த ஃபீல் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒயினும் ஜிம்மினை பேக் ஹக் பண்ணான். ஏய் ஐம் சாரி பட் நான் ஸ்டார்ட் பண்ணவா? சார் என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணவா ப்ளீஸ்? ஓகே ஓகே சார். ஜிம்மின் வேகமாக ஒயினோட பாட்டமை ரிமூவ் பண்ணான். அவனோட பாட்டமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயின் கிட்ட வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்.
சார் சார் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான். சார் சார் வைன் கொஞ்சம் கூட ஜிமினை ஹேண்டில் பண்ண முடியாமல் நிற்கவே முடியாமல் விழுந்துகிட்டே இருந்தான். ஜிமின் அவனோட ஒரு கை வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைனோட வேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக மூவ் பண்ண ஆரம்பித்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வைனோட ஷர்ட்டில் ஹேண்ட் வச்சு மெதுவாக அவளை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். முடியல சார். கொஞ்ச நேரம் தான் சார். சார் நிற்கவே முடியல சார். ஜிமின் வைனை ரொம்ப க்ளோஸாக இழுத்து அவளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வைன் செம்மையாக ட்ரெயின் ஆகிட்டு ஜிமின் ஷோல்டர்லேயே சாஞ்சிருப்பா. ஜிமினும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வைனை டைட்டாக ஹக் பண்ணான். ஜிமினை ஹக்கை லூஸ் பண்ணும்போது வைன் நிற்கவே முடியாமல் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்தா. ஜிமின் கண்ணை மூடி அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு வைன் பக்கத்தில் வந்து உட்காந்தான். வைன் ஜிமினோட ஷோல்டரில் செஞ்சுட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தா. வைன் ஐம் சாரி வைன். இட்ஸ் ஓகே சார், ஐம் ஓகே. உனக்கு எப்படி தெரியும் நான் நீடியாக ஃபீல் பண்ணுறேன்னு? எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு சார். போய் சொல்லாத வைன், உனக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி கரெக்டாக வந்து கேட்டா? நான் இந்த ரூமுக்கு தான் வந்து எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. இது எனக்கு வச்சு ட்ராப்பாக என்ன? வைன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஜிம்னே பார்த்துட்டு இருந்தா. உன்கிட்ட தான் கேட்குறேன். நான் ஓகே சொல்லலைன்றனால நீ வேறு எதுவும் ஸோ ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க. சி நல்லா தெரியுது வைன், ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு தேவை இதான்னு காட்டிட்டல சார். சார் சின்ன பேசுகிறீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் கேட்டேன். நான் இப்போ ஹெல்ப்பா இல்லை புரியாமல் தான் கேட்குறேன். நான் இப்போ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இதுக்காக இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இருந்தா அதுவும் இந்த மாதிரி ஹெல்ப் சார்? அது சி நல்லா தெரியுது வைன், ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு தேவை இதான்னு காட்டிட்டல சார். சார் சின்ன பேசுகிறீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் கேட்டேன். நான் இப்போ ஹெல்ப்பா இல்லை புரியாமல் தான் கேட்குறேன். நான் இப்போ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இதுக்காக இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இருந்தா அதுவும் இந்த மாதிரி ஹெல்ப் சார்? அது உண்மையை சொல்லு, என்ன பண்ணேன்னா? சார் சார் நானும் உண்மையை சொல்லுவேன். என்ன பண்ணேன்னா? சார் நிஜமாவே நான் எதுவும் பண்ணல சார். நட்டிக்காதடி, பச்சையாக தெரியுது. என்ன பண்ணேன்னா? நல்லா இருக்கும்போது எனக்கு திடீர்னு இப்படி தோணுச்சு. நான் நல்லா தான் இருந்தேன், ரொம்ப தெளிவாக கிளியராக இருந்தேன். திடீர்னு எனக்கு இப்படிலாம் தோணுச்சு. அன்றைக்கி எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ வந்திருக்கேனா? அதுக்கு என்னடி அர்த்தம்? சார் சார் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் தான் வந்தேன் சார். ஓ எனக்காக? இதை நான் நம்பணும் இல்லை? ஜிமின் வைனோட கண்ணோ ரெண்டையும் அவன் ஒரு ஹேண்டை வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு உண்மையை சொல்லுவேன். என்ன பண்ணேன்னா? இவ்வளோ சீப்பான விஷயத்தை பண்ண உனக்கு அசிங்கமா இல்லை? ப்ளீஸ் சார் நம்புங்க, நான் அப்படி எதுவும் பண்ணல. நட்டிக்காத, அப்படியே வரைஞ்சேன்னா இப்போ உண்மையை சொல்ல புரியா இல்லையா? என் ஃப்ரெண்ட் அவளோட பாய் ஃப்ரெண்ட்காக வச்சுருந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆகிறது நீங்கள் தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டீங்க. அந்த ட்ரிங்கில் அவள் எதுவும் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா. டேப்லெட்டா? ஓ நான் வந்து அந்த ஜூஸ் எடுப்பேன்னு தெரிஞ்சு அதில் டேப்லெட் போட்டு வச்சுருக்கேன், அதுதானே? ஸோ ப்ளீஸ் நம்புங்க சார், அது உங்களுக்காக பண்ணதே இல்லை. எனக்கு எப்படி சார் தெரியும் நீங்கள் வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிப்பீங்கன்னு? உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல? சி இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்லை? அதில் டேப்லெட் கலந்துருக்குன்னு தெரியும்ல, நான் அதை குடிக்கிறேன்னு தெரியும்ல. அது உன் ஃப்ரெண்டு கலந்ததாகவே இருக்கட்டும், நீ நினச்சிருந்தா என்னை அதை குடிக்க விடாமல் தடுத்துருக்க முடியும்ல. சார் குடிக்காதீங்க, அது கெட்டு போன ஜூஸ், அதில் பூச்சி விழுந்துருச்சு, எதாவது சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு இது தேவை, அவளுக்கு கிடைக்காத சான்ஸ் உனக்கு கிடைச்சதான் நினச்சிக்கிட்டல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே பின்னாடி வந்திருக்கல. சார் ஏன் இப்படி தான் பேசுகிறீங்க சார்? நிச்சயமாகவே அப்படிலாம் இல்லை. என் ஃப்ரெண்ட் சொன்னால் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப பெயினாக இருக்கும்னு, அதனால தான் சார். ஸ்டாப் திஸ் வைன், ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் கேட்க. இந்த காலேஜில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் கூட எப்படி இது மட்டும் யாருக்கா தெரிஞ்சுன்னா? சார் ஐம் சாரி. பேசாத வைன், உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. நீ இவ்வளோ சீப்பான பொண்ணாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துடாத. ஜிமின் ரொம்ப கோவமாக பேசிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு
அந்த ரூம்லேருந்து வெளியே போனோம். வைன் எந்திரிக்கவே முடியாமல் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். வைன் அங்கேருந்து மெதுவாக இருந்துச்சு. அங்கேருந்து நடக்கவே முடியாமல் மெதுவாக நடந்து அந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு சேரில் வந்து உட்காந்தா. அவள் ஸ்டமக்கில் ஒரு கை வச்சுட்டு தலையில் ஒரு கை வச்சு அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தான். வைனோட கண்ணில் இருந்து டியர்ஸ்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. ஜிமின் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜிமினுக்கு அவன் மேலேயே கோவமாக வந்துச்சு. என்ன ஜிமின்? ஜிமின் அங்கேருந்து கிளாஸ் ரூம் போனான். நெக்ஸ்ட் டே ஜிமின் வைனோட கிளாஸ்க்கு வந்தான். அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணான் வைன் அன்றைக்கி ஆப்சென்ட்னு. ஹீரா. சார் வைனே வரல? தெரியல சார், ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். ஓ. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் அவள் பண்ண தப்பு தான் அப்படின்னு ஜிமினும் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காமல் இருந்துட்டான். நெக்ஸ்ட் டே ஜிமின் வைனோட கிளாஸ் ரூமுக்கு கிளாஸ் எடுக்கலான்னு வந்தான். அப்போ வைன் அவள் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தான். எப்போயுமே ஜிமின் வந்தாலே ஜிமினை பார்த்துட்டே இருப்பாள். அன்றைக்கி ஜிமினை பார்த்தும் பார்க்காத மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருந்தான். அவள் ஃபேஸ்லாம் அவ்வளோ டல்லாக இருந்துச்சு. அப்போ ஜிமின் போர்டில் ஒரு கொஷின் எழுதிட்டு அதுக்கு எல்லார்ட்டையும் ஆன்சர் கேட்டுட்டு இருந்தான். வைன் ஒன்று தான் சார். இதுக்கு ஆன்சர் என்ன சார்? அது இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டேன் சார். தெரியல சார். ஜிமின் கோவமாக முடிஞ்சு வச்சுட்டு தெரியலையா? தெரியலன்றது ஒரு ஆன்சரா? உன் ஃபோக்கஸ் ஸ்டடீஸில் இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு விஷயத்தில் இருந்தால் எப்படி ஆன்சர் தெரியும்? முதல் ஸ்டடீஸில் கவனமாக இருவேன். உட்காரு. ஈவினிங் என் ஸ்டாஃப் ரூம் வந்து மீட் பண்ணிட்டு போ. ஓகே சார். என்னடி சார் ஸ்டாஃப் ரூம் மீட் பண்ண வான்னு கூப்பிட்டா நீ ஹாப்பியாக தானே இருப்ப? உன்னை திட்டினா கூட நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பல. ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எனக்கு என்னமோ அவ்வளோதான் தோணுது. சார் என்கிட்ட கொஞ்சம் கூட பாசமாக நடந்துக்க மாட்டாங்க. நானும் காலேஜ் வந்ததுலேருந்து அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட என் மேலே பாசமாகவே இல்லை. இப்போ நான் ஸ்டாஃப் ரூம் போன பெரிய என்னை திட்ட தான் போகிறாங்க. பார்த்தல எவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கன்னு. இதுக்கு தான் நாங்களும் ஆரம்பத்துலேயே சொன்னோம், அவர் ஒன் டைப் கிடையாது, நீ ட்ரை பண்ணாதான்னு. நீ எங்கே கேட்டா? சரி போயிட்டு இன்னும் ஈவினிங் ஸ்டாஃப் ரூம் போனான். வெளியே நின்று டோர் நாக் பண்ணிட்டு இருந்தா. கமென் சார். ஸ்டாஃப் ரூம் வர சொல்லியிருந்தீங்க. வா. நேற்று வரலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சார், அதான். இப்போ ஓகேவா? ஓகே தான் சார். ஜிமின் அவன் சேர்லேருந்து என் வாங்கிக்கிட்டு நடந்து வந்தான். வைன் காலேஜ் சேர்ந்ததுலேருந்து எத்தனை தடவை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்? 324 டைம்ஸ் சார். 324 டைம்ஸ். ஓகே. நான் எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன்? 324 டைம்ஸுமே ரிஜெக்ட் தான் சார் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இந்த 324 டைம்ஸோட இதை நிப்பாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? வைன் கண்ணெல்லாம் கலங்கி டியர்ஸ் ஆச்சு. சார் என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம், எனக்கும் 32 போதில்ல. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கக்கூடாதா? சார் அது வைன் கண்ணிலேருந்து டியர் ட்ராப் ஆச்சு. ஜிமின் வைன்கிட்ட வந்து வைனோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எத்தனை தடவையில் அக்செப்ட் பண்ணுவேன்? சார் எப்படியோ ஒருத்தர் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன். அது நீ இருந்தால் என்ன? சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம். இன்றைக்கி ஈவினிங் என் வீட்டில் இருந்து உன்னை பார்க்க வருவாங்க. உங்கள் வீட்டில் ஓகேனா உன் ஸ்டடீஸ் முடிஞ்சதுமே கல்யாணம் பண்ணிக்கலாம். சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே ஜிமின் வைனை டைட்டாக ஹக் பண்ணோம். சார் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, முன்னால் இருந்தே. ஃபர்ஸ்ட் உன் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு நீ ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு ஆகட்டும்னு நினச்சேன். பட் அதுக்கான டைம் நீ தரலையே. சார் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறீங்களா? அப்படிலாம் என் கூட இருந்துட்டனால இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் என்னை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேணாம் சார். லூசா நீ? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, முதல் இருந்தே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. சார் அப்படின்னா நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் டைம் கொடு, உன் ஸ்டடீஸ் முடியட்டும்னு. அது சரியாக இருக்காது. சும்மா மறைச்சி லவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் உன்னை மொத்தமாக அவாய்ட் பண்ணேன். சார் இப்போ கூட பிரச்சனை இல்லை. உங்களை பொறுத்தவரை நான் பண்ண தப்பு தானே. நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணாம் சார். ஜிமின் வேணா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். அன்றைக்கி நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். சார் உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். எந்த நம்பிக்கையில் எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்? சார் அன்றைக்கி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார்னு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண எந்த நம்பிக்கையில் எனக்காக வந்தேன்? நான் உன்னை லவ்வும் பண்ணல,
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எந்த ஹோப்பும் கொடுக்கல. அப்படின்னு என் மேலே நம்பிக்கை? சார், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. உங்களை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு தான் வந்தேன். இந்த மாதிரி நான் நிறைய தடவை கஷ்டப்படுறேன் தெரியுமா? இனிமேல் அப்படிலாம் கஷ்டமே பட மாட்டேன்ல. மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஷாக்கிங்காக ஜிமினை நிமிந்து பார்த்தா. ஜிமினோட லிப்பில் உன் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. அந்த டே என்னால் மறக்கவே முடியாது. என்ன அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்தேன். உனக்கு தெரியுமா, அந்த டேப்லெட்டோட பவர் பாதியில் போயிடுச்சு. பாதி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ரொம்பவே ரிலீஃப் ஆகிட்டேன். ஆனாலும் அதை ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதை அப்படியே கண்டினியூ பண்ணும், உன்னை என்னோட தாக்கிக்கணும்னு இருந்துச்சு. நான் உன் ஷர்ட்டை டச் பண்ணனே, அந்த மொமெண்ட் தான். அந்த செகண்ட் நான் ரொம்பவே ரிலீஃபாக இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே ஆக்சிடெண்ட் இல்லை, எல்லாம் எனக்காக, எனக்கு வேணுன்றதுக்காக. உன் ஹெல்ப்பையும் மீறி உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் நான் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சு, இருந்தாலும் ஏன் வாங்கி தானே அப்படின்னு தான். தேங்க்யூ. வைன் ஜிமினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, சார் நிஜமாவே சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் உங்கள் வைனா? இதில் என்ன டவுட், நீ என்னோடது டி. ஈவினிங் ரெடியாரு. இந்த விஷயமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ட் என்னால் ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் நான் தான் அதை டேஸ்ட் பண்ணிட்டேனே. எனக்கு அது எனக்கு வேணும் தானே. வைன் ரொம்ப ஷையாக குனிஞ்சா. ஏய் சொல்லு, எனக்கு எனக்கு வேணும் தானே? நீ தருவ தானே? வைன் ஜிமினோட செஸ்ட்டில் செஞ்சுட்டு, கண்டிப்பாக தருவேன் சார். கண்டிப்பாக உங்களுக்கு தான் எல்லாமே. எனக்கு இப்போ பண்ண போல இருக்குது, ஆனால் வேணாம். அப்புறம் ஈவினிங் ரொம்ப டயர்டாகிடுவேன். ஈவினிங் என் பேரண்ட்ஸோடு வரேன் உன் வீட்டுக்கு. ஓகே ஓகே சார். ஜிம்மி சார், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ. சார், இது என்னோட 325th டைம். ஃபைனலி நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓ ஓகே. ஜிமினோ என்ன ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணோம்.